ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, பூஜை அறை பற்றிய சில குறிப்புகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்பயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும். முதல்ல பூஜை அறையோட சுவரோட நிறம் பார்த்திங்கன்னா வெள்ளை, மஞ்சள் அல்லது நீல நிறத்தில் இருக்கிறது நல்லது. பூஜை அறை பார்த்திங்கன்னா வடகிழக்கில் அல்லது கிழக்கில் அமைக்கப்பட வேண்டும். பெரிய வீடாக இருந்துச்சு அப்படின்னா வீட்டோட மைய பகுதியில் பூஜை அறை அமைப்பது சிறந்தது. பூஜை அறை பாத்திரங்களை பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த நாளில் கழுவ வேண்டும் என்பதை மிகவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் வெள்ளிக்கிழமைக்கு முன்னாடி நாளான வியாழக்கிழமைகளில் இந்த பூஜை அறை பாத்திரங்களை கழுவது, வீட்டை சுத்தம் செய்வது, ஒட்டடை அடிப்பது போன்ற விஷயங்களை செய்யணும். வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நீங்கள் இதை செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற மகாலட்சுமி வெளியே போயிடுவா அப்படின்னு சொல்லுவாங்க. பூஜை அறையில் நம்ம பித்தளை பாத்திரத்தில் வைக்கிற தண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ மாற்றணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இதை 3 நாளைக்கு ஒரு முறை நீங்கள் மாற்றணும். முடிந்தவரை தினமும் மாற்றுவது மேலும் சிறந்ததாகும். தென்கிழக்கு மூலையில் குத்து விளக்கு வைத்து தீபம் ஏற்ற வேண்டும். முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூஜை அறையில் இறந்தவர்களுடைய புகைப்படத்தை நீங்கள் வைக்கவே கூடாது. மஞ்சள் குங்குமம் இருக்கும் டப்பாவில் கற்பூரம் போட்டு வைத்தா வண்டுகள் வராமல் பாதுகாப்பாக இருக்கும். திரியை தூண்ட அல்லது விளக்க குளிர வைக்க காய்ந்த துளசி குச்சிகளை நீங்கள் பயன்படுத்தலாம். காலை மாலை என 2 வேளையும் விளக்கு ஏற்ற வேண்டும். விளக்கை நல்லெண்ணெய், நெய் அல்லது இலுப்பை எண்ணெய் பயன்படுத்தி நீங்கள் விளக்கேற்றலாம். கடலை எண்ணெய் மற்றும் தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றக்கூடாது. வீட்டில் காலை மாலை என 2 வேளையிலும் சாமி படங்களுக்கு முன்னாடி நீங்கள் விளக்கு ஏற்ற வைக்க வேண்டும். பூஜை அறையில் வேண்டுதல் செலுத்தும் போது அமர்ந்தவாறு வணங்க வேண்டும். யாராவது வீட்டில் தூங்கி கொண்டு இருக்கும்போது வீட்டில் விளக்கு ஏற்றுதல் கூடாது. அவர்கள் எழுந்த பின் தான் நீங்கள் விளக்கு ஏற்றணும். பூஜையின் போது விபூதியை நீரில் குழைத்து பூசக்கூடாது. பூஜை அறையில் குபேரரை தவிர நீங்கள் மற்ற படங்களை வடக்கு பார்த்து வைக்கக்கூடாது. ஈர உடையோடு நீங்கள் வழிபாடு செய்யக்கூடாது. கலசம் ஒன்றில் நீரில் வைத்து பின் தான் பூஜை துவங்க வேண்டும். தாம்பூலம் என்பது மங்களகரமான ஒரு பொருளாகும். பூஜை செய்யும் போது கண்டிப்பாக தாம்பூலம் இருக்க வேண்டும். பூஜை அறையில் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் கற்கண்டு. இனிப்பான பொருட்களை வைத்து வேண்டுதல் வைக்கும் போது அந்த வேண்டுதலுக்கு இனிப்பான பலன்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.